நானும் ரவுடி தான் படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இப்போ அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு வந்து அவங்க இது தர மாட்டாங்க. தனுஷ்க்கும் நயன்தாரா கடையில் ஒரு சின்ன மோதல் ஏற்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க? ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரெண்டுமே நல்லா பார்க்குறேன் நான். இப்போ நம்ம படம் பார்க்கும்போது என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நான் வந்து கிரிக்கெட் ஆடும்போது கூட இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் ஆடுறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம இந்தியா தானேன்னு சொல்லிட்டு இந்தியா எடுத்தோன்னே விளாசிக்கிட்டே இருந்தால் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பயங்கர போட்டி வந்து கடைசியில் ஒரு பால் ஒரு ரன், அது யார் அடிக்கிறா அப்படின்னா தான் பார்வையாளனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா. நான் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறேன், அவன் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறான்னா கேம் நல்லா இருக்காது. அதனால ஒரு பக்கம் தனுஷ், ஒரு பக்கத்தில் நயன்தாரா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வந்தாங்க, ரெண்டு பேரும் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து வெறும் பார்வையாளர்கள் தான். அது சந்தோஷம். ரெண்டு சப்போர்ட்டர் கிடையாது, நான் ரெண்டையுமே ரசிக்கிறேன். அதான் சொல்றேங்க, அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அதுல வந்து நான் அதான் சொல்றேன், நான் அதை இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறேன். இவங்க இந்த பக்கம் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க, அவர் அப்படி திரும்பி உட்காந்துருக்காரு. அதை பாக்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்கு, அவ்வளவுதான். நான் அதை ரசிக்கிறேன், அவ்வளவுதான். இப்படி ஒண்ணு நடக்கலன்னு வச்சுங்களேன், அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமே கிடைக்காதுல்ல. உங்களுக்கு தாங்க பயங்கர சந்தோஷம் இது எல்லாமே. இப்போ உண்மை ஒருவேளை நயன்தாரா அப்படி ஒரு லெட்டர் அனுப்பவே இல்லை, தனுஷ் வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா பத்திரிகை வந்து வேலை குறைஞ்சு போயிடும், அந்த சுவாரஸ்யம் வந்து குறைஞ்சு போயிடும். அதனால அப்படி தொடர்ச்சியாக விவாகரத்து அதிகமாக இருக்கு. சமீபம் இந்த ஒரு வருட காலமே நிறைய திரைத்துறை விவாகரத்துகள் வருது. ஒரு திரைத்துறையில் இருக்க நீங்க எப்படி? இல்ல, ஒரு வருஷத்தோட பேர் ஒன்று இருக்கும், இது விவாக வருடம்னு போட்டிருக்கோம். இது வந்து அந்த மாதிரி, அதனால இது வந்து விவாகரத்து வருடம் போட்டிருக்கோம். என்னமோ தெரியல. நம்ம அந்த இதை எடுத்து பார்த்தோம்னா தெரியும், என்ன சொல்லுவாங்க, அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா தெரியும். இந்த வருஷம் வந்து விவாகரத்து வருடம் அப்படிதான் போட்டிருக்காங்க. நம்ம தெரியல, மீதெல்லாம் சன் டிவிலயே நம்ம அப்படி போடுவாங்க, இந்த வாரம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வருடம் அப்படி இருக்கலாம். வந்து விவாகரத்து விஷயத்துல வந்து நிறைய சமூக வலைதளம் ஒரு பத்தி அவதூறு பரப்புறாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்க. அவரும் இது வந்து நான் நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க சோசியல் மீடியா? ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்க. நான் வந்து ரஹ்மான் சாரோட கிட்டத்தட்ட 22 வருஷமா நான் பழகியிருக்கேன். ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம், ஒரு அவங்களுடைய மனைவி இப்ப சொல்லியிருக்க மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் எ பர்சன் இன் த வேர்ல்டு, உலகத்திலேயே ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னா அப்படி அவருக்கு வந்து இசை தெரியும், இசை தவிர ஒன்றுமே தெரியாது, மனைவியை தவிர எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நெகட்டிவாக பேசினதுக்கு அப்புறமேல நிறைய யூடியூபர்ஸ் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க, அப்படி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. வேற யாருக்கு இது நடக்கவே நடக்காது. இப்போ அவங்க மனைவியே வந்து மனசுக்கு கஷ்டப்பட்டு அவரை யாரும் துன்புறுத்தி பேசிடாதீங்க, ஏன்னா அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதனை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதை விட பெரிய சர்டிஃபிகேட் அவர் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் குடும்பம்னா டெஃபினட்டாக நிறைய சென்சிட்டிவான இஷ்யூஸ் இருக்கும், ஈகோ இருக்கும். ஆனால் அதை இவ்வளோ பெருசுப்படுத்திக்கூடாது. நம்ம அவசரமாக எல்லாரும் அது சம்பந்தமான கருத்து சொல்லிட்டோமோன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அந்த கருத்து வந்தது கூட நான் காரணம் என்ன நினைக்கிறேன்னா, அந்த 1 மணி நேரத்துக்குள்ள அந்த இன்னொரு பெண்ணோட விவாகரத்து வந்த உடனே மேபி நமக்கு தான் எப்பவுமே முடிச்சு போடுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, அதனால அப்படி ஒரு முடிச்சு போட்டிருப்பாங்க.